தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு மணி நேரம் ஒரு நல்ல கனமழை. 1 மணி நேரம் நல்ல கனமழை திருப்பூர் தாக்கு பிடிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் காலி. மழை பெஞ்சு 2 நிமிஷத்தில் ரோடு ஃபுல்லாக தண்ணி, வண்டியே போக முடியல, பூரா தெறிக்குது. அது என்ன சொல்லுது, செகதியும் அது இதுமா போட்டு இது பண்ணுது. சரிங்களா? இந்த மழை விஷயத்துக்குள்ளே அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், மழை பெஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு சேஃப்டியை பார்த்துக்குங்க. சேஃப்டி தான் முதல்ல. மழை பெஞ்சுன்னா எங்கிட்ட ஒரு ஓரமாக நிப்பாட்டுறீங்களே, எல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க, திருப்பூரை பொறுத்தளவுக்கு ஒரு பேக்கரியை பார்த்து நிப்பாட்டிடுறீங்க. ஏன்னா இங்கே தான் முக்குக்கு பேக்கரி பூரா சேட்டாங்க வந்துச்சு இது பண்ணிட்டாங்க. இப்போ சேட்டான் போக இப்போ ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க வடமான இப்போ சேட்டாங்க பேக்கரி போக இப்போ ஹிந்திக்காரங்க பேக்கரி அதிகமாகிடுச்சு. நல்லா சமோசா போடுறேன், கிட்ட ஒரு டீயை போடுறேன், நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்றீங்க. ஓகே. மேக்ஸிமம் மழை வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க எல்லாருமே, ஒரு டீ ஒரு 2 மிளகா பஜ்ஜி இல்லை ஒரு டீ 2 வாழைக்காய் பஜ்ஜியை போட்டால் தான்ப்பா கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, தப்பு கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் வண்டியை சேஃப்டியாக நிப்பாட்டுங்க. ஏன்னா நான் நேற்று பார்க்குறேன், நானே ஒரு வாகன ஓட்டி தான், நான் ஒரு ஓட்டுநருங்கிறதுனால நம்ம போகும்போது நம்ம மலைக்கெல்லாம் ஓரம் கட்ட தேவையில்ல, நம்ம வண்டியெல்லாம் எல்லாம் கார் தானே, எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் போகும்போது பேக்கரி முன்னாடி போட்டு அடைச்சிடுறீங்க, அந்த ரோட்டவே அடைச்சிடுறீங்க, வண்டி ஃபுல்லாக பாதி ரோட்டுக்கு வந்துடுது. அதனால் அங்கிட்டிருந்து வர வண்டியை ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் இங்கிட்டிருந்து போகும்போது வண்டியை ஃபுல்லாக அடைச்சிடுறீங்க. எனக்கு முன்னாடி போன வண்டி என்ன ஆகி போச்சு, ஒரு ஸ்கூட்டியில் இடித்து ஸ்கூட்டி கீழே விழுந்துருச்சு. அவர் நனைஞ்சிட்டே போயிருந்தாலும் போயிருப்பாப்புல, ஸ்கூட்டி கீழே விழுந்தோன்னு என்ன பண்ணிட்டாப்புல, நனைஞ்சிக்கே ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போன வண்டிக்காரை பிடிச்சி வாக்குவாதம், சண்டை. என்னத்துக்கு? நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டினீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சதில்ல. அதனால நீங்கள் டீ சாப்பிட்றீங்களோ, இல்லை வடை சாப்பிட்றீங்களோ, இல்லை போண்டா சாப்பிட்றீங்களோ, பஜ்ஜி சாப்பிட்றீங்களோ, கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா ஓரமாக நிப்பாட்டிட்டு சாப்பிடுங்க. பொதுமக்களே, ஒரு ஜாலியாக சொல்கிறேன், உங்களில் ஒருத்தனா சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு டீ வடை சாப்பிட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்று நனைஞ்சிக்கிட்டே போனீங்க, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்காது. ஏன்னா நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு போகிறது கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு போகலாம். கோட்டையை கட்டி ஆள்றவங்க கூட அந்த மாதிரி போக மாட்டேன். பேக்கை போட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு புத்தகம் நனைஞ்சாங்கன்னா எது நனைஞ்சான்னு உங்கள் வாட்டுக்கு ஓடுறீங்க. ஓடி என்னாச்சு, ஒரு புள்ள கீழே விழுந்து போச்சு, செகதிக்குள்ளே மாட்டி. இங்கே வண்டியே போக முடியாது அந்த ரோட்டில், திருப்பூருக்குள்ளே இருக்கிற ரோட்டில். நீ ஏமா அப்படி போய் கீழே விழுந்து அப்புறம் ஃபுல்லாக அந்த பிள்ளை நல்ல வேலை இது அடிக்கடி படலை, அது வாட்டுக்கு போகுது பாவம். ஏன்னா ட்ரைனேஜ் குழி அங்கங்கே திறந்து விட்டுருப்பாங்க, நீங்கள் வாட்டுக்கு எதுவும் பார்க்காம போய் விழுந்து எதுவும் ஆகிப்போச்சு. தயவு செஞ்சு பெற்றோர்களே, மழை பெஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் நின்றுட்டு வாங்க. அதே மாதிரி நீங்களும் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஓரமாக நின்றுட்டு, 1 மணி நேரம் கூட ஆகிட்டு போகுது, கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டு போங்க. ஏன்னா 2 வீலரில் போகிறீங்க, ட்ரைனேஜ் குழி அங்கங்கே திறந்து கிடக்கும், நீங்கள் பாட்டுக்கு எதுவும் போட்டு எங்கேயும் போய் நல்லது கெட்டதாயிருச்சுன்னா தேவையில்லாத வம்பு. நம்ம அங்கே கவர்மெண்ட்டை சொல்லி இதிலெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மிஸ்டேக் நம்ம மேலேயே வச்சுக்கிறோம். இப்போ அதனால் பொதுமக்களுக்கு இந்த வேண்டுகோளை வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மழை பெய்யுற டைமில் சேஃப்டியாக இருங்க. அடுத்து வரேன் எங்கே, நம்ம திராவிடத்துக்கு தான் வரணும், வேற எங்கே வர்றது? ஏன்னா 60 வருஷமா அவங்க தான் கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டை. மழை பெஞ்சிச்சுன்னா மற்ற ஊர் எப்படின்னு தெரியலிங்க. 2 நிமிஷங்க மழை பெஞ்சது 1 மணி நேரம். ஆனால் ஸ்டார்டிங் 2 நிமிஷத்தில் காலி, திருப்பூரே காலி. எங்கே பூரா தண்ணி அங்கே இங்கேயும் தேங்கி நின்றுக்கிட்டு ரோடு எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற அளவுக்கு ரோடு எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ரோடு இருக்கான்னு கொஞ்சம் திராவிடத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் கையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். அப்படியே அந்த ரோட்லேயே நாங்கள் போய் பார்க்குறோம் நல்லா இருக்கா என்னான்னு. இல்லை எங்கேயுமே ரோடு இல்லையாடா, குழி தோன்றாங்க, ட்ரைனேஜை போடுறாங்க, மறுபடியும் மூடிடுறாங்க, அப்புறம் ரோடை போடுறாங்க, மறுபடியும் எதுக்கோ ஒன்றுக்கு தோன்றாங்க, மறுபடியும் ரோடை போடுறாங்க, மூடிடுறாங்க, மறுபடியும் எதுக்கோ ஒன்றுக்கு தோன்றாங்க. அந்த ரோடே விளங்காமல் போச்சு, நாசமாக போச்சு. ரோடு ஏன் தண்ணியில் நிற்குதுன்னு கேட்டால், இப்போ ட்ரைனேஜ் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை முடிச்ச உடனே நாங்கள் தண்ணி நிற்காது, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிரும். இல்லை எங்கள் வீட்டுக்கிட்டேலாம் ட்ரைனேஜ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சப்பா, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், ரோட்டோரத்தில் ஒயின் ஷாப் இருக்கா இல்லை ரோடு ஃபுல்லாக ஒயின் ஷாப் இருக்கான்னு தெரில. ஊரா சரக்கு பாட்டிலு, பேப்பர் கப்பு, அதான் அந்த சரக்கு தெடிக்கிற பேப்பர் கப்பு, இந்த 10 ரூபா கலர் பாட்டிலு பூரா ரோட்டில் கிடக்கு. ரோடு ஃபுல்லாக தான் கிடக்கு. சேறு மண் கண்டது கழுசது போட்டு பீச்சம் நாத்தம் குடலை பிடுங்குது. நாங்கள் ஒன்றும் கோட்டையில் வாழ்ந்தவங்க கிடையாது, கோபுரத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது, ஏதோ சராசரியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்குன்னு இந்த நாத்தம் கெட்ட நாத்தம் நாடுதப்பா, இதை எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதே மாதிரி திருப்பூரில் இந்த ஷெரீப் காலனின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாவில் மட்டும் எப்படி ரோடு நல்லா இருக்குன்னு தெரில. ஒருவேளை திருப்பூரில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்க ஃபுல்லாக அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ரோடு அந்த மாதிரி இருக்குதா?
இங்கிட்டு ஃபுல்லாக ஏன்னா சாதாரண பாமர மக்கள் இருக்கிறதுனால நீங்கள் வாட்டுக்கு விட்டுட்டு உங்கள் வாட்டுக்கு எனக்கு என்னன்னு தெரியுறீங்களா? என்னப்பா திராவிடம்ன்றது எல்லாத்துக்கும் சமமானது தானப்பா. நான் ஐயா ஸ்டாலின்ட்டையும் தான் கேட்குறேன், ஐயா எடப்பாடிட்டையும் தான் கேட்குறேன். இதில் ஐயா எடப்பாடி வேற திருப்பூருக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஐயா நீங்கள் வந்த ரோடு வந்தீங்கயா ஒரே ஒரு ரோடுயா, அந்த பிஎன் ரோடு, சரிங்களா? இங்கெல்லாம் வந்து அது ஒரு ஒன்வே ரோடு. நீங்கள் வர்றதுன்றதுக்காக ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்களை சந்திச்சிங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா ஓட்டு கேட்டீங்க, போங்க, நல்லா இருங்க. போடுறவங்க ஓட்டு போடுறவங்க போட்டு மறுபடியும் நாசமாக போகிறவங்க போய்க்கிங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கய்யா. வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதி இல்லாத ஊராக திருப்பூர் மாறிக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே வண்டி ஓட்ட முடியலையா மழை பெஞ்சுன்னா? நான் சொல்றது பைக்குக்காரங்க கூட ஓரமாக நிப்பாட்டிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். திருப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த பனியன் உற்பத்தி தானே அதிகம். எல்லாம் இந்த என்ன சொல்றது, இந்த கண்டெய்னர் வண்டிஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். இந்த பிக்கப்ல கூண்டு வண்டி கட்டியிருப்பாங்க, ஈச்சல்ல கூண்டு வண்டி இருக்கும், அசோக் லைலாண்ட்ல கூண்டு வண்டி இருக்கும், எல்லாமே கூண்டு வண்டி. நீங்க மற்ற ஊரையும் பாருங்க, திருப்பூர் கட்டம் விசிட் அடிச்சு கூட போய் பாருங்க. கிட்டத்தட்ட ஓடுற 100 வண்டியில ஒரு பாதிக்கு பாதி கூண்டு வண்டியில தான் ரோடு உள்ள சுத்திட்டு இருக்கும். ஆனா அந்த மழை பெஞ்சிச்சுன்னா போட்டு டம்மு தும்முன்னு போட்டு எங்கிட்டு விழுந்து, ரோடு இருந்தால் தானே வண்டி போறதுக்கு, போட்டு அடைச்சிக்கிட்டு. நல்ல வேலை 1 மணி நேரத்தில் நின்றுச்சு, சேர்த்து இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா திருப்பூரே ஸ்தம்பிச்சிருக்கும். இதுல இந்த 1-2 இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறவங்க, இந்த திருப்பூரை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சொந்த உள்ளூர்காரங்க தான். நான் கூட வெளியூர்காரன், மதுரைக்காரன், இந்த பொழப்பு தேடி வந்தோம். எனக்கே மட்டும் அக்கறை இருக்கும்போது இந்த உள்ளூர்காரங்க இந்த கடைக்கு போயிட்டு ஃபுட் பிளாக் இதெல்லாம் பண்ணுவாங்க. போட்டு இன்ஃப்ளூயன்சரு வந்து என்ன பண்ணுறாங்க, மழை பெஞ்ச உடனே மழையை மட்டும் அழகாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாட்டு போட்டு மாஸ்க் காட்டிடுறாங்க, லைக்ஸ் அள்ளிடுறாங்க. கேட்ட பார்த்தியா திருப்பூரில் மழை பெஞ்சிச்சு, அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா அழகு? ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போயிருப்பீங்களாடா, அந்த ரோட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டீங்களாடா எவனாவது? அந்த அக்கறை கொஞ்சமாவது எவனுக்காவது உண்டாடா? நானும் நிறைய பேரை பார்க்குறேன். திருப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க திருப்பூருக்குள்ள. அவங்க தான், சரிங்களா? எந்தெந்த ஹோட்டல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோ, எந்தெந்த துணி கடை இருக்கோ, எந்தெந்த இந்த என்ன சொல்கிறது இடம் விற்கிறது மேற்கொண்டு இப்போ பூரா புரோக்கர் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுங்க, உங்களுக்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்ல. உங்கள் ஊர் தானே இதெல்லாம், நீங்கள் உங்கள் சொந்த ஊர் தானே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானே நீங்கள். ஆனால் மழை பெஞ்சு இந்த திருப்பூரில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று பெஞ்ச மழைக்கு பாதிக்கப்பட்டதை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கடா. நீங்கள் பேசதான் மாட்டீங்க, ஒருத்தர் பேசினாவது கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கடா. வெறுப்பாக இருக்குடா எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கே. அதனால இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்க இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற பசங்க ஒரு 5-6 பசங்க இருக்கீங்களே, தயவு செஞ்சு திருப்பூரில் இருக்கிற நல்லது கெட்டதை எடுத்து போடுங்கப்பா. நானும் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்றுத்தையும் நான், நீங்கள் என்னத்தை போய் எடுத்து போடுறீங்க? இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, அங்கே துணி நல்லா இருக்குது, இங்கே ஆடி ஆஃபரில் தராங்க, இங்கே சுடிதார் வாங்கினா ஸ்டிச்சிங் ஃப்ரீ. நாங்கடா டே இப்படிமாடா பழைக்கணும்? சம்பாதிங்க, நீங்கள் சம்பாதிக்கிறத பற்றி கவலை கிடையாது, நல்லா இருங்க, சரியா? கொஞ்சம் உண்மையாகவும் இருங்கப்பா, நேர்மையாக இருங்கப்பா. அது என்ன சொல்கிறது, ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த அரசு, 2 அரசும் சரி, 2026 எந்த அரசு வரப்போகுதுன்னு தெரில. திருப்பூரை போட்டு கொல்லாமல் தயவு செஞ்சு ரோட கீடு எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றி மனுஷங்களை கொஞ்சம் வாழ விடுங்கப்பா. வண்டியும் ஓட்ட முடியல, ஒன்றும் ஓட்ட முடியல. எதுக்கு இந்த திருப்பூருக்குள்ள டிரைவர் பொழப்பு பொழைக்கிறோம்னு எனக்கும் தெரியல. காரில் இருக்க 2 பால் ஜாயிண்ட் ஃபுல்லாக காலி, எல்லாம் எந்த வண்டிக்குமே காலி, பூரா வண்டிக்கும் காலி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது, இப்போ மறுபடியும் ஃபுல்லாக தோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னத்தடா தோன்றீங்க அப்படி? ஏன்னா ஒரு ரோட்டை எத்தனை டைம்டா தோண்டுவீங்க? ஒரு 10 டைமுக்கு மேலே தோண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட்டாக ஒரு 7-8 வருஷத்தில். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்குது. திருப்பூர் ரோடு பிரச்சனையே, இந்த ரோடு பிரச்சனை வந்து 7-8 வருஷமா இருக்குது. மழை பெஞ்சுன்னா திருப்பூருக்குள்ளே வண்டி ஓட்ட முடியாது எவனும்.